அதிமுக ரெண்டு ஃபேக்ஷன்ஸா பிரிஞ்சிருச்சு நமக்கு தெரியும். இபிஎஸ் ஃபேக்ஷன் ஒன்று, சிவி சண்முகம் ஃபேக்ஷன் ஒன்று. ஆனா எனக்கு பர்சனலா சிவி சண்முகம் ஃபேக்ஷன் வந்து அஹ், அந்த ஃபேக்ஷனுக்கு நம்மளோட தலைவர் விஜய் வந்து நல்ல ஒரு அரசியல் பாடம் எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். மிஸ்டர் ஜெயக்குமாரா இருக்கட்டும், சிவி சண்முகமா இருக்கட்டும், லீமா ரோஸா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவங்க அஞ்சு பேரும் இன்னைக்கு வந்து இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதான்னு தெரியாம நட்- நட்டு நடு ஆட்ல நின்னுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க? அஹ் அதாவது வந்து தாவேகாக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஐயுஎம்எல் வரமாட்டாங்க, விசிகா வரமாட்டாங்க, ஸோ அதனால நம்மளோட சப்போர்ட் இல்லாம அவங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ஐயுஎம்எல்லும் வந்தாச்சு, விசிகாவும் வந்தாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து நிச்சயமா கம்யூனிஸ்டும் உள்ள வந்துருவாங்க. ஸோ வி ஆர் சேஃப் அண்ட் செக்யூர். இந்த நேரத்துல அவங்க 6 அமைச்சர்கள் வேணுமாமா. இந்த 6 அமைச்சர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், விஜயபாஸ்கர், அதுக்கப்புறம் வந்து எஸ்பி வேலுமணி, இவங்க 3 பேர் மேலேயும் சிபிஐ கேஸ் வேற இருக்கு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் நம்மளோட தலைவர் கற்பிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க நம்மளோட கூட்டணியில வரதும் வராததும் நம்மளோட தலைவரோட டிசிஷன் தான். பட் ஒரு பர்சனல் ஃபீலிங்கா அவங்க வேண்டாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தோட, நல்ல ஒரு யங்ஸ்டர்ஸோட நம்ம ஒரு வீரியத்தோட செயல்பட்டு போற நேரத்துல இவங்கள மாதிரி கேஸ், அதான் பேகேஜ்னு சொல்றாங்க, கேஸை வச்சிட்டு இருக்கிறவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த டிபிகேக்கு ஒரு கெட்ட பேரா தான் அது அமையும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ இவங்களை தவிர்க்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான கருத்து. நன்றி, வணக்கம்.